திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த 6ஆம் திருமுறையான திரு தாண்டகத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். எப்பொழுதும் பாராயணம் செய்வதற்கு முன்பதாக 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும், திருக்கதவம் திறப்பித்தற்கான பாடலும், திருப்பள்ளி எழுச்சியும் பாடி முறையே இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துவதற்காக ராஜாய் அவர்களை வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய நம. 27 பேர் ஆசிரியர்கள் துதி. ஐயா படிங்கய்யா, ஸ்ரீதேவையா படிங்க. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழ்த்தி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஓழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி, ஊழிமணி திருவாத மூரத்திரு தாழ் போற்றி, திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூர தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாடியமுத, மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாய, ஒரு காரை காலம்மை ஐயடிகள் தேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனா, உன் கபிலர் பரணர் மெய்யுணர்வு இளம்பெருமானோடு ஓங்கு மதிராவடிகட, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெரிய புராண பாடல் 1455 திருநாவுக்கரசர் புராணத்துல உள்ள பாடல்.
அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புன்னேன்கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் திறப்பதற்கான பாடல் படிங்கம்மா சரஸ்வதி அம்மா. ஐயா நான் பள்ளி எழுச்சி பாடுறேன். படி. பள்ளி எழுச்சி பாடுறேன். யாரையாவது பாட சொல்லுங்க. பள்ளி எழுச்சி அவங்க சித்ராமா படிங்க. சித்ரா ஈ படிக்கணும்னு சொன்னாங்கம்மா. சரி அப்ப நான் அவங்க வேற யாரையாவது படிக்க சொல்லுங்க ஐயா. சரி படிச்சிடலாம். படிக்கட்டுங்களா? படிங்க. நல்லதுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஈ வந்து மாணிக்கவாசகர் பெருமான் மலர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீரால் அருமான் உற்று பின்னை நீர் அம்மாலிங்கே ஆற்றாதே. திருமாமணி சேர் திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் மக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா பள்ளியில் வச்சு படிக்கட்டுமாங்க ஐயா? சித்ரா ஈ படி. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்போடு நமக்கு. தேவனர் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாயமை கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில 229வது நாளா 298 நம்ம இன்னைக்கு பார்க்க போது ஆறாம் திருமுறையில திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்நேரமும் பாடத்தக்கது அரிகாம்பொதி ராகத்துல. தலம் வந்து திரு ஆக்கூர் காவிரி தென்கரையிலே 46வது தலமாக மயிலாடுதுறை பொறையாறு சாலையிலே உள்ளது. பெருமான் தான் தோன்றீஸ்வரர், அம்பாள் வந்து வாழ்நடுங்கண்ணி. இதற்கான பெரிய திருநாவுக்கரசர் புராண பாடல் 249 சார்ந்தார்தம் புகலிடத்தை. சார்ந்தார் புகலிடத்தை தான் தோன்றி மாடத்து கூர்ந்தார்வம் உறப்பணிந்து கோதியில் தமிழ் தொடை புனைந்து வார்ந்தாடும் சடையார்தம் பதிபலவும் வணங்கியுடன் சேர்ந்தார்கள் தம் பெருமான் திருவிழிமிழலையினை. இங்க இருக்கிற பெருமான் தான் தோன்றி பெருமான், சுயம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் தோறும் அதை குறிப்பிட்டு இருக்கிறார். ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனார் என்றார். அந்த தான் தோன்றி அப்பனை என்ன பண்ணாரு? கோதில் தமிழ் படைந்தார், தாழ்ந்து உறப்பணிந்து கூர்ந்தாரம் உறப்பணிந்து தமிழ் படைந்து என்று
அந்த திருத்தாண்டகப்பாடு சிற்றம்பலம். முடித்தாமரை அணிந்த மூர்த்தி போலும் மூவுலகும் தாமாகி நின்றார் போலும் கடித்தாமரையேந்த கண்ணார் போலும் கல்லலகு பாணி பயின்றார் போலும் கொடித்தாமரை காடே நாடும் தொண்டர் குற்றேவல் தாம் மகிழ்ந்த குழகர் போலும் அடித்தாமரை மலர் மேல் வைத்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. அடித்தாமரை மலர் மேல் வைத்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. அடித்தாமரை என்பது உள்ளத்தாமரை என்று சொல்வார். பெருமான் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறான். அதனால அவன் தான் தோன்றி ஈசன் என்று சொல்வது அவன் தானே வந்து எனது உள்ளம் புகுந்ததனாலே தான் தோன்றி ஈஸ்வரர் என்று சொல்வதும் ஒரு மரபு. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. ஓதிட்டொரு நூல் இல்லை போலும். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஓதிட்டொரு நூலும் இல்லை போலும் உணரப்படாதொன்று இல்லை போலும் காதிர் கூளை இணங்க பெய்தார் போலும் கவலை பிறப்பிடுமை காப்பார் போலும் வேதத்தோடாரங்கம் சொன்னார் போலும் விடம் சூழ்ந்திருண்ட மீடற்றார் போலும் ஆதி கலவாகி நின்றார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றிய அப்பனாரே. ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. நன்றிங்க சாமி. ஆதிக்கு அளவாகி நின்றார் போலென்ற பெருமான் ஆதியும் அந்தமில்லாத பெருமானாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. மையார் மலர்கண் பாகர் போலும். கட்டம்மாள் வாங்க. 21 ஐயா. 6:21. சிவாய நமங்கய்யா. வாங்க வாங்கம்மா வாங்கம்மா. மையார் மலர் கண்ணால் பாகர் போலும் மணிநீல கண்ட முடையார் போலும் நெய்யார் திரிசூலம் கையார் போலும் நீரேறு தோளிட்டு உடையார் போலும் வையார் மழுவாட்படையார் போலும் வளர்ஞாயிறு அன்ன ஒளியார் போலும் ஐவார் அரவம் ஒன்று ஆர்த்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. ஐவார் அரவம் ஒன்று ஆர்த்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. சிவாய நம. தாரகாவனத்து ரிஷிகள் அனுப்பிய 5 அலை நாகத்தை தன்னுடைய இடையிலே கச்சாக அணிந்தார் என்று சொல்ற மாதிரி ஐவாய் அரவமொன்று ஆர்த்தார் போலும் என்கிறார். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு. தர்ஷன். சிவாயன் தர்ஷன் வந்திருக்கீங்களா? என்ன பாட்டு? ராஜா ஐயா எத்தனாவது பாட்டு? 4வது பாட்டு. 4. 6ஆம் திருமுறையில 21வது பதிகா 4வது பாட்டு. ஒரு நிமிஷம். விளக்கு வெண்மூழ்வாள் வல்லார் போலும் வன்கண்டல் சொந்தார் போலும் பொடி விலங்கு முன்னூல் சேர் மார்பர் போலும் பூங்கங்கை தோய்ந்த சடையார் போலும் கடிவிலங்கு கொன்றைய தாரார் போலும் கட்டங்க மேந்திய கையார் போலும்
அடிவிலங்கு செற்போர் சுழலார் போலும் ஆக்குரில் தானொன்றி எப்பனாரே. திருச்சிற்றம்பலம். அடிவிலங்கு செம்பற் கடலார் போடும். அடி என்பது திருவடி. அந்த திருவடியில ஒண்ணுல கடல் அணிந்திருப்பார், இன்னொன்னு சிலம்பு அணிந்திருப்பார். அதனால கடலார் என்றால் அது ஆண்மைக்குரியது, சிலம்பு அணிந்தால் அது பெண்மைக்குரியது. கடல் என்பது சிவம், சிலம்பு என்பது சக்தி. வாழ்க வாழ்க. ஏகாசம் பாம்புரிதோல் ஏகாசமாம் புலித்தோல் பாம்பு. அடியன் படிக்கிறையா? படிங்க. ஏகாசம் புலித்தோல் பாம்பு தாழ இடுவெண் தலை கலனாயே ஏந்தி நாளும் மேகாசம் கட்டழித்த வெள்ளி மாலை புனலார் சடைமுடி மேல் புனைந்தார் போலும் மாகாச மாய வெண்ணீரும் தீயும் மதியும் மதி பிறந்த விண்ணும் மண்ணும் ஆகாசம் என்றிவையும் ஆனார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. மண்ணும் விண்ணும் ஆகாசம்ன இயற்கையே இறைவனாக இருக்கிறான். அந்த அவனே தான் தோன்றி அப்பனாக இருக்கிறான் என்று பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மாதூரும் வாழ்நடுங்கள். 5வது பாட்டு. 6வது பாட்டு. மாதூரும் வாழ்நெடுங்கண் செவ்வாய் மின்தோல் மலைமகளை மார்பத்து அணைத்தார் போலும் மூதூர் முதுத்திரைகள் ஆனார் போலும் முதலும் ஈருதையும் இல்லார் போலும் தீதூர நல்வினையாய் நின்றார் போலும் திசையெட்டும் தாமேமம் செல்வர் போலும் ஆதிரை நாள் அமர்ந்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. ஆதிரை நாளாய் அமர்ந்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆக்கூர் பெருமான் ஆதிரை நாளாய் அமர்ந்தான். நேற்று நம்ம திருவாதிரை திருப்பதிகம் படித்தோம். அதனால 27 நட்சத்திரங்களே திரு என்ற அடையாளம் கொண்ட நட்சத்திரம் 2 தான். ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இந்த திரு என்ற அடையாளம் வந்தால் அது சிவம். திரு என்றாலே சிவம் தான் இல்ல. அதனால அந்த திரு என்ற சிவத்தை ஆதிரை என்பது இருக்கிறதே பெரிய நட்சத்திரம். அதனால பெருமானுக்குரியதாக அதை சொல்லுவார்கள். இன்னொன்னு திருவோணம், அது பெருமாளுக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது அடியார்களுக்கு உரியது என்று ஞான சம்பந்த பெருமான் பாடுவார். ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் திப்பனவும் காணாதே பொம்பாவாய் என்று திருவோண நட்சத்திரத்துல அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல் சிறப்பு என்பது அந்த நம்முடைய சைவ மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து மால்யானை மத்தகத்தை கிண்டார். சரஸ்வதி அம்மா வாங்க. மால்யானை மத்தகத்தை ஈண்டார் போலும் மான் தோளுடைய மகிழ்ந்தார் போலும் கோலானை கோவழலார் காய்ந்தார் போலும் குழவி பிரிசடை மேல் வைத்தார் போலும் காலனை காலார் கடந்தார் போலும் கையிலாயந்தம் இடமாய் கொண்டார் போலும் ஆலானைந்தாடல் உகப்பார் போலும் மாக்கூரித்தான் தோன்றி அப்பனாரே. நன்றி ஐயா. ஆனைந்து ஆடல் என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தாலே அவன் ஆடுகிறான். ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளர்த்தோல் சிகரம் பகரமுகம் வாமுடியப்பார் என்பதுதான் ஆனைந்து ஆடல் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கண்ணார்ந்த நெற்றி உடையார் போல்.
வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். கண்ணாந்த நெற்றுடையார் போலும் காமனையும் கண்ணழலுக்கு காந்தார் போலும் அண்ணா அருணஞ்சமுண்டார் போலும் ஊழி தீயண்ணா ஒளியார் போலும் எண்ணாயிரம் கோடி பேரார் போலும் ஏறேறி செல்லும் இறைவர் போலும் அண்ணாவும் ஆரூரும் மேயர் போலும் ஆக்கூரில் தாந்தோன்றி அப்பனாரே அண்ணாவும் ஆரூரும் மேயர் போலும் ஆக்கூரில் தாந்தோன்றி அப்பனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஆக்கூரில் இருக்கிற தான் தோன்றி பெருமான் அண்ணாமலையானாகவும் ஆரூரா இருக்கிறான். அண்ணாமலை இருக்க பெருமான் அந்த தீயுருவாய் நின்று நமக்கு காட்சியளிக்கிறான். அதுவும் தான் தோன்றிய சுயம்புதான். அதே போல ஆறுதல் இருக்கிறான் புற்றிடம் கொண்ட பெருமான் அவனும் சுயம்புவாக தேடுகிறான். புற்றினிடத்திலே இருக்கிறான் என்று சொல்ற புற்றிடம் கொண்டான். வாழ்க வாழ்க. அடுத்து கடியார் தளிர் கலந்த திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம். வாங்க. கடியார் தளிர் கலந்த கொன்றை மாலை கதிர் போது தாதணிந்த கண்ணி போலும் நெடியானும் சதுர்முகனும் தேட நின்ற நீலநற்கண்ட திரையார் போலும் படியில் அழல் வண்ணன் செம்பொன் மேனி மணிவண்ண தம் வண்ண மாவார் போலும் அடியார் புகலிடம் தானார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே அடியார் புகலிடம் தானார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய். அடியார் புகலிடம் அது ஆனார் போலும் என்று அவன் அடியார்கள் உள்ளத்திலே வந்து புகுகின்றான். தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்று பெருமான் வந்து நம்முடைய உள்ளத்திலே புதல் தான் புகலிடம்னு சொல்றது. வாழ்க வாழ்க. அடுத்து திரையானும் செந்தா மலை மேலான் 10வது பாடல். வந்தவாசி செண்பகவல்லியம் ஆவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். திரையானும் செந்தாமரை மேலானும் திரையானும் செந்தாமரை மேலானும் சேர்ந்தவர்கள் தாம் தேடி காணார் நானும் புரையான் எனப்படுவார் தாமே போலும் போரேறு தாமேறி செல்வார் போலும் கரையா வரைவில்லே நாகம் நானா காலத்தி அன்ன கனலார் போலும் வரையார் மதிலெய்த வண்ணர் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே வரையார் மதில் எய்த வண்ணர் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வரையார் மதிலெய்த வண்ணர் என்பது அவன் அந்த முப்புறங்களை எரித்தான் என்று சொல்வது அதுதான் மும்மல காரியம். அதை அடுத்து 22வது பதிகம் திரு நாகைக்காரோணம் திரு தாண்டகமாக பொதுப்பண்ணிலே எந்நேரமும் பாடக்கூடியது. அதிகாம்பது ராகத்திலே இந்த தலம் வந்து காவிரி தென்கரையிலே 82வது தலமாக தஞ்சை நாகூர் பாதத்தை அமைந்துள்ளது. பெருமான் காயாரோகணர் என்று பெயர். அம்பாள் வந்து நீலாயதாட்சி. இதற்கு பாட்டு வந்து திருநாவுக்கரசர் பாட்டுல 291 சோலை மலைக்காடு. சோலை மறை காட்டமர்ந்தருளும் சோதி அருள் பெற்ற கன்று போய் வேலை உடமிண்டவர் வீழி மிழலை மீண்டும் செல்வன் என
ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து சாலு மொழிவன் தமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். ஞானம் நிகழ்ந்த நாகை காரோணம் என்று உலகம் என்னன்னா கற்றார்களேக்கும் கடல் நாகை காரோணம்னு பாடுறார். அதனால இத ஞானம் நிகழ்ந்த நாகை காரோணம் பாடிட்டார். இதுல முதல் பாட்டு நம்ம ஐயா தாமரை இருக்காங்களா? அவர்தான் நாகை காரோணம் படிக்கலாமா? ஐயா இருக்காங்க ஐயா. சிவாய நம்ம உங்க ஊர் பாட்டு தான் பாடுங்க முதல் பாட்டு. நன்றிங்க ஐயா. பாரார் பரவும் பழனத்தானை பருப்பதத்தானை பைஞிலி யானை சீரார் செழும்பவள குன்றப்பானை திகழும் திருமுடி மேல் திங்கள் சூடி பேராயிரமுடைய பெம்மான் தன்னை பிறர் தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை காரார் கடல் புடை சூழ் அந்த நாகை காரோணத்து ஞான்றும் காணலாமே. காரார் கடல் புடை சூழ் அந்த நாகை காரோணத்து ஞான்றும் காணலாமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காஞ்சில ஒரு காயாரோகணர் இருக்காரு. அங்கானா கடலை பார்க்க முடியாது, ஆனா இங்க கடலை பார்க்கலாம். அதனால காரார் கடல் புழை சூழ் அந்த நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாம்னு காஞ்சபுரத்துல கொண்டு போய் அங்க நாகை கடல உட்காந்து தனாவரை பக்கத்துல புண்ணியத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? அதனால காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமேன்னு பாடிட்டார். வாழ்க வாழ்க. விண்ணோர் பெருமானை வீரட்டனை வெண்ணீருமை கணிந்த மேனியானை பெண்ணானை ஆனானை பேடியானை பெரும்பற்ற தன் புலியோர் பேணினானை அண்ணாமலையானை ஆனைந்தாடும் அணியாரூர் வீட்டிருந்த அம்மா தன்னை கண்ணார் கடல் உடை சூழ் அந்த நாகை காரோணத்தெஞ்ஞான்றும் காணலாமே. கண்ணார் கடல் புடை சூழ் அந்த நாகை காரோணத்தெஞ்ஞான்றும் காணலாமே. சிவஞான போதத்துல முதல் பாட்டு மெய்கண்டாது அவன் அவள் அதிகனும் அவை அதுல. அததான் இங்க பெண்ணானை ஆனானை பேடானானேன்னு காட்டியிருக்காங்க. இந்த சொல்ல எடுத்தா அவரை அந்த அவன் அவள் அது என்ற சொல்ல வச்சு சிவஞான போதம் பாடினார்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. அதனால சிவஞான செய்தி சொல்கிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சிறையார் வரிவண்டு தேனை பாடு. மூணாவது பாட்டு கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிறையார் வரிவண்டு தேனை பாடும் திருமறை காட்டெந்தை சிவலோகனை மறையான்ற மாய்மூறு கீழ்வே அலுறும் வலிவல முந்தே ஊரும் மன்னியங்கே உறைவான உத்தமனை ஒற்றியூர் பற்றியாழ்கின்ற பரமன் என்னை கரையார் கடல் புடை சூழ் அந்தன் நாகை காரோண தெஞ்ஞாற்று காணலாமே. கரையார் கடல் புடை சூழ் அந்த நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே என்று அந்த கருமை நிறைந்த கடல், ஏன்னா அது நஞ்சம் விழுந்த இடமான கரையார் கடல் நஞ்சுண்ட கடல் புடை சூழ் காரோணம்னு பாடிட்டார். வாழ்க வாழ்க. அடுத்து நாலாவது பாட்டு அண்ணாவும் இல்ல அது இல்ல அண்ணாமாம் அன்னமாம் போய் மல்லிகாமா வாங்க. மல்லிகாமா இல்லையா? சங்கரையா வாங்க.
ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்னமாம் பொய்கை சூழ் அம்பரானை, அன்னமாம் பொய்கை சூழ் அம்பரானை, ஆச்சீரா மன்னர் மானை காவும் முன்னமே கோயிலாய் கொன்றான் அன்னை, பூமூலகும் தானாய மூர்த்தி தன்னை, சின்னமாம் பன்மலர்கள் அன்றே சூடி செஞ்சடைமேல் வெண்மதியம் செலுத்தினானை, கன்னியம் புன்னை சூழ் அந்த நாகை, காரோண தெஞ்ஞான்றும் காணலாமே, காரோண எஞ்ஞான்றும் காணலாமே. திருச்சிற்றம்பலம். திருநாகை காரணத்தினுடைய தலைமரம் புன்னை மரம்னு சொல்லுவாங்க. அதனால கன்னியம் புன்னை சூழ் அந்த நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாம்னு புன்னை மரத்தடியிலே இருந்து அவன் அருள் புரிகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நடைவுடைய நல்லரிதன் ஊர்வான் தன்னை. வாங்க சித்ரா, சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நடையுடைய நல்லெரு தொன்றூருவான்றனை, நான பெருங்கடலை நல்லூர் மேய, படையுடைய மழுவானொன்றேந்தினானை, படையுடைய மழுவொன்றன் ஏந்தினானை, பன்மையே பேசும் படித்தன்றன்னை, மடையிடையே வாழையுகளும் பொய்கை மருகள் வாய் சோதி, மணிகண்டனை கடையுடைய நெடுமாட மோங்கு நாகை, நெடுமாட மோங்கு நாகை, காரோணான தெஞ்ஞாரும் காணலாமே. திருச்சிற்றம்பலம். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. சொல்றேன் பாருங்க. கடையுடைய நெடுமாடம் ஓங்கு நாகை, காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே. காரோணத்து பெருமான எந்த நாளும் தரிசிக்கலாம் என்ற வகையில அமைந்த பாடல். கடையுடைய நெடுமாடம் ஓங்கு நாகை, காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே. இன்னொருவர் சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கட்டுமாங்க ஐயா? படிங்க படிங்க. ஏன் அந்த குறை கூடாதுல்ல? சரிங்க. திருச்சிற்றம்பலம். நடையுடைய நல்லெரு தொன்றூருவா, நடையுடைய நல்லெரு தொன்றூருவான்றனை, நான பெருங்கடலை நல்லூர் மேய, படையுடைய மழுவானொன்றேந்தினானை, பன்மையே பேசும் படித்தன்றன்னை, மடையிடையே வாழையுகளும் பொய்கை மருகல்வாய் சோதி, மணிகண்டனை கடையுடைய நெடுமாடம் மோங்கு நாகை, காரோண தெஞ்ஞாரும் காணலாமே. காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாம். சொற்களை பிரிச்சா தானா பொருள் வந்துடும். பெருமான் சொல்லும் பொருளுமா இருக்கிறாங்க. ஐயா அதுல நம்ம தாமரையா இருக்காங்களா? சொல்லுங்க. ஐயா அதுல இந்த பாட்டுல கன்னியம் பொன்னை சூழ் அந்த நாகை காரோணத்தான முந்தின பாட்டுல வருது. அங்க பொன்னை மரம் இருக்குதாயா? இருக்குங்க ஐயா. இருக்கா? சரி சரி. தலைமரம் இருக்குங்க ஐயா. அதுதான் தலைமரம்னு சொல்லுவாங்க. கன்னியம் என்பது என்றும் அழியாத பொன்னை மரம்னு சொல்லுவாங்க ஒரு பொருள். மயிலாப்பூர்ல இருக்கிறது முல்லை பொன்னை மரம் தான். மட்டிட்ட பொன்னையங் காணல் மடமயிலேன்னு திருமயிலாப்பூர்ல இருக்குது. அதே மாதிரி பொன்னைங்க. அதனாலதான் அது. அப்ப பொன்னை மரத்தை தரிசனம் பண்றீங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். அடுத்து 6வது பாட்டு. புலங்கள் பூந்தேரல்வாய் புகழி போனேன். முனுசாமி ஐயா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். வாங்க. புலங்கள் 6:22 புலங்கள் பூந்தேரல் வாய் புகழி கோனை,
பூம்புகார் கற்பகத்தை புன்கூர்மேய அரங்கலின் கழனி சூழனி நீர்கங்கை அவீர் சடைமேலாதரித்த அம்மான் தன்னை இலங்கு தலைமாலை பாம்பு கொண்டே ஏகாசமிட்டியங்கு ஈசன் தன்னை கலங்கர் கடல் புடை சூழ் அந்த நாகை காரோண தெஞ்ஞாடும் காணலாமே. நன்றி ஐயா. நன்றி ஐயா. கலங்கல் கடல் புடைசூழ் அந்தண்ணாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமென அந்த கலங்கள் என்பது மரக்கலங்கள். அங்க பெரிய துறைமுகம் இருக்குது, அங்க படகு இதெல்லாம் விடுவாங்க. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு இங்கேருந்து இப்போ விட்டுருக்காங்க இல்லையா புதுசா. அதனால கலங்கல் கடல் புடைசூழ் அந்தண்ணாகைன்னு பேரு. அங்க பெரிய துறைமுகம், அங்கேருந்து இது கப்பல் விடுவாங்க. இப்ப புதுசா கூட கப்பல் விட்டுருக்காங்க அந்த இலங்கைக்கு. வாழ்க வாழ்க. பொன்மணியம் பூங்கொன்றை மாலை யானை. சதானந்தன் ஐயா வாங்க. 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பொன்மணியும் பூங்கொன்றை மாலை யானை புண்ணியனை வெந்நீரு பூசினானை சின்மணிய மூவிளைய சூலத்தானை தென்சிராப்பள்ளி சிவலோகனை மண்மணியை வான் சுடரை ஊராமேனி வல்லெருதன் பேரும் மறைவல்லானை கண்மணிகள் வெண்திரை சூழ் அந்தன் நாகை காரோணத்தெஞ்ஞான்றும் காணலாமே. கண்மணிகள் வெண்திரை சூழ் அந்தன் நாகை காரோணத்தெஞ்ஞான்றும் காணலாமே. திருச்சிற்றம்பலம். கண்மணிகள் வெண்திரை சூழ் அந்தண்ணாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமேன்னு கண்ணுக்கு இனிய நல்ல அழகிய வெண்திரைகள் அங்க அடிக்கடி அலை வந்து மோதிக்கொண்டே இருக்கும். நிறைய அந்த ஆலை அடிக்க சொல்ல இந்த வெள்ளை வெளையல்னு வரும். அதனால கண்ணுக்கு இனிய வெண்திரைகள் என்று சொல்றாரு. அது அந்த அலைகளை, கடல் அலைகளை குறிக்கும். வாழ்க. தென்சிராப்பள்ளின்றது எந்த தலங்க? தென்சிராப்பள்ளி சிவலோகனை திருச்சியா? திருச்சியா. சிராப்பள்ளி என்பது திருச்சி. தெற்குன்னு கூட்டுறாரு, அதுக்காக கேட்டேன். தென்சிராப்பள்ளி அதாவது அது காவிரியினுடைய தென்கரையில இருக்குது. இந்த பக்கம் தென்கரையில, காவிரிக்கு தென்கரைகளா தென்சிராப்பள்ளி. காவிரியினுடைய தென்கரையில வரும். சரிங்களா? வாழ்க வாழ்க. கொண்டலையும் வெண்மழுவும். 8வது பாட்டு. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். வெண்தலையும் வெண்மழுவும் ஏந்தி நானை விரிகோவணம் அசைத்த வெண்ணீற்றானை புண்டலைய மாலையனை உரி போர்த்தானை புண்ணியனை வெண்ணீரு அணிந்தான் தன்னை என் திசையும் எரியாட வல்லான் தன்னை ஏகம்பமேயானை எம்மான் தன்னை கண்டலம் கழனி சொல் தன்னாகை காரோணத்தெஞ்ஞான்றும் காணலாமே என் திசையும் எரியாட வல்லான் தன்னை ஏகம்பமேயானை எம்மான் தன்னை கண்டல் கழனி சொல் தான் நாகை காரோணத்தெஞ்ஞான்றும் காணலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கண்டலங் கழனி சூழ் அந்தண்ணாக என்று கண்டலம் என்பதற்கு அந்த தாழை புதர், அந்த தாழையிலிருந்து தாழை பூ பூக்கும். அதனால அங்க தாழைப்பூ அதிகம் என்று சொல்லுவார்கள். அதனால கண்டலம் கழனி அந்த கடல் மட்டுமல்ல, அங்க வயல்வெளி கண்ட அந்த வயல்வெளியில தாழை புதர்கள் இருக்கும், அதுல தாழை பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கண்டலம் கழனி சூழ் அந்தண்ணாகை என்று பாடியிருக்கிறார். வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சொல்லார்ந்த சோற்று துறையான் தன்னை. நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. சிற்றம்பலம்.
சொல்லார்ந்த சோற்று துறையான் தன்னை தொல்நரகம் நெண்ணெறியால் தூர்ப்பான் தன்னை வில்லானை மேயச்சோர் மேவினானை வேதியர்கள் நால்வர்க்கும் வேதஞ் சொல்லி பொல்லாத தம்மரணம் மூன்றும் பொற்றம் பொறியரவம் மார்பார பூண்டான் தன்னை கல்லாலின் கீழானை கலிசூழ் நாகை காரண தெஞ்ஞான்றும் காணலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கற்றார்களேக்கும் கடல் நாகைக்காரமாலே கல்வியினாலே நம்மை நன்னறியிலே ஒழுகச் செய்து தொல்லரகத்தை இல்லாமல் செய்வான் என்ற வகையிலே தொல்நரகம் நன்னெறியில் தூர்ப்பான் தன்னை என்று சொல்கிறார். அதனால காரோண பெருமானை வணங்கினால் நரகம் இல்லை, சொர்க்கம் மட்டுமே கிடைக்கும்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தாமரையா சொர்க்கத்துல இருக்கிறாரு. வாழ்க. மனை துறந்த வல்லமணர். வாழப்பாடி சித்ரா. நன்றிங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மனை துறந்த வல்லமணர் தங்கள் பொய்யும் மாண்புரைக்கும் மனக்குண்டர் தங்கள் பொய்யும் சினை பொதிந்த சீவரத்தர் தங்கள் பொய்யும் மெய்யென்று கருதாதே போத நெஞ்சே பனையுரியை தன்னுடலில் போர்த்த எந்தை அவன் பற்றே பற்றாக காணி நல்லார் கனைக்கடலின் என் கல் சூழ் அந்தன் நாகை காரோணத் தெஞ்ஞான்றும் காணலாமே காரோணத் தெஞ்ஞான்றும் காணலாமே. நன்றிங்க. அவன் பற்றே பற்றாக காணினால்னு பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு என்று சிவனை பற்ற வேண்டும். ஆனால் புத்தர்களும் சமணர்களும் அப்படி பற்றானாலே அவர்களை பொய்யர்கள் என்று சொல்லி அப்பர் பெருமான் சொல்றார். ஏன்னா அவரை இருந்து அனுபவித்தவர். நீண்ட காலம் அங்க சமணத்தை அனுபவித்த காரணத்தினாலே அவர்கள் பொய்யை மாண்புரைக்கும் மணக்குண்டரு தங்கள் பொய்யும்னு பாடுறார். வாழ்க வாழ்க. அடுத்து 11வது பாட்டு. நெடியானும் மலரவனும். உமா அம்மா வாங்க. மியூட் ஓபன் பண்ணையா. கணபதி ஐயா, உமா அம்மா, மீரா அம்மா, பத்மாவதி இவங்களாம் மியூட் ஓபன் பண்ண. ஸ்ரீதேவியா பண்ணிட்டேங்க. யார் படிக்கிறது? வாங்கம்மா. ஆறு 22:11. நெடியானும் மலரவனும் நெடியங்கே நேருருவம் காணாமே தென்றுன்ற படியானை பாம்புரனு பாம்புரமே காதலனை பாம்பரையோடு ஆர்த்த படியரன் தன்னை செறினாரும் வெண்தலையில் பிச்சைக்கென்று சென்றானே நின்றியோ நேயான் தன்னை கடினாரும் பூசோலை அந்தன் நாளை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே கடினாரும் பூஞ்சோலை அந்தன் நாளை காரணத்து எஞ்ஞான்றும் காணலாமே. கடினாறு பூஞ்சோலை அந்தண்ணாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே என்ற அந்த கடல் பகுதி மட்டுமல்ல, அங்கு காவிரி பாய்கிற இடம். இப்ப பாய்தான்னு தெரியல எனக்கு. ஆனா அதனாலே அங்க பூஞ்சோலைகள் நிறைந்த இடம் என்று அப்பர் பெருமான் காட்டுகிறார். கடினாறு பூஞ்சோலை அந்தண்ணாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாம் என பெருமான் சோலைகளுக்கு நடுவிலே இருக்கிறார் என்று. வாழ்க வாழ்க. அடுத்து 23வது பதிகம். திருத்தாண்டகம் பொதுப்பெண் எந்நேரமும் பாடக்கூடிய அரிகாம்போதி ராகம். காவிரியுடைய இது திருமறைக்காடு
23வது பதிகம். காவினுடைய தென்கரையிலே 125வது தலமாக திருத்துறைப்பூண்டிக்கு தென்மேற்கே உள்ளது. இங்கே பெருமான் மறைக்காட்டீசர், அம்பாள் யாழை படித்த மொழி அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 270. அன்பர் ஈட்டம் களி சிறப்ப. ராஜையா 127. அன்பர் ஈட்டம் களி சிறப்ப ஆண்ட அரசும் சிவகன்றும் இன்ப வெள்ளத்திடை மூஷி எழுந்து உள்பூந்து தம்பெருமான் முன்பு பணிந்து போற்றி செய்து பரவி மொழி மாலைகள் பாடி என்பு கரைய உள்ளுருகி இறைஞ்சி அரிதின் புறத்து அணைந்தார். அப்ப ஞானசம்பந்த பெருமானம் நாவுக்கரசர் அங்க போய் அந்த கதவை திறப்பித்தார்கள். பண்ணினேர் மொழியாள் உமைபங்கரோ மண்ணினால் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை சின்னமாக திறந்தருள் செய்மினே என்று பாடி அந்த கதவை திறப்பித்தார்கள். அப்ப 2 பேரும் உள்ள போய் பெருமானை வணங்குகிற போது அப்பொழுது பாடி அந்த பாடல், அதனாலே கண்டாய் கண்டாய் சின்னமாக உன்னை காண வேண்டுவதற்காக கதவை திறக்கணும்னு பாடினாங்க இல்லையா? அந்த பாட்டு அப்படியே இருக்குது. பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை அப்படின்னு பாடல. உன்னை காணுவதற்காக கதவனை திறனார. அப்ப அதனால கண்டாய் 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 என்று மாதிரி அந்த சொல்லை அமைத்து பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. தோண்டு சோடரனைய சோதி கண்டாய் சொல்லமரர் சோடா மணிதான் கண்டாய் தாண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்ப எடியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதம் எல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டுரையும் மணாளன் தானே மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டுரையும் மணாளன் தானே. நாம் என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் சொல்லி கதவை திறப்பிப்பதற்காக வேண்ட அந்த கதவை திறப்பித்தார். அதனாலே கண்டாய் கண்டாய் என்று பாடினார் என்று சொல்வார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. கைகிளரும் வீணை. கணபதி ஐயா, கணபதி ஐயா வாங்க. கை கிளறும் வீணை. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாதபூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்யாமி. தூபதீப நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவா சிவா. 6:23 மாறி போச்சுப்பா. 23வது பதிகம் 2வது பாட்டியா? அது வருவா. கை திருச்சிற்றம்பலம். கை கிளறும் வீணை வளவங்கண்டாய் கபாலே கண்டாய் திகழும் ஜோதி மெய்கரும் ஞான விளக்கும் கண்டாய் மெய்யடியார் உள்ளத்து வித்து கண்டாய் பைகரும் எது மெய்யடியார் உள்ளத்து கைகரும் வீணை வளவங்கண்டாய் கவாலி கண்டாய் ஜெகழும் ஜோதி
மெய்கரும் ஞான விளக்கும் கண்டாய் மெய்யடியார் உள்ளத்தை விட்டு கண்டாய் பைகரும் நாகமசந்தான் கண்டாய் பராபரன் கண்டாய கண்டாய சூரன் கண்டாய் வைகரும் கூர்வாள் படையாள் கண்டாய் மலை காட்டுறையும் மாலன்றானே பராபரன் கண்டாய சூரன் கண்டாய் வைகரும் கூர்வாள் படையாள் கண்டாய் மழை காற்றையும் மணாலன் ராணே. நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. பராபரன் கண்டாய் பாசூரான் கண்டாய். பாசூர் என்பது திருப்பாச்சூர் என்று அந்த திருவள்ளூர் பக்கத்துல பாடம். திருப்பாசூர்னு ஒரு தலம், இந்த தொண்டை நாட்டினுடைய திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற தலம் அந்த, அதனால அந்த பாசூர் என்று சொல்கிறார். அப்புறம் வைகிழரும் கூர்வாள் படையான் கண்டாய், நல்ல கூர்மையான வாழை வைத்து நம்முடைய வினைகளை எல்லாம் அறுத்தெறிகிறான் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. சிலந்திக்கு அருள் முன்னம் செய்தான் கண்டாய். மூன்றாவது பாட்டு. மீரா மீரா வி இருக்கீங்களா? வாங்க. இல்லையா? பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய் நம. சிலந்திக்கு அருள் முன்னம் செய்தான் கண்டாய் திரிபுரங்கள் தீவாய் படுத்தான் கண்டாய் நிலந்தூக்கம் நீர்வழி தீ ஆனான் கண்டாய் நிருபியாய் ரூபியுமாய் நின்றான் கண்டாய் சலம் தூக்க சென்னி சடையான் கண்டாய் தாமரையான் செங்கம்மாள் தானே கண்டாய் மலம் தூக்க மால் வீடை ஒன்று ஊர்ந்தான் கண்டாய் மறைகாட்டு ஊரையும் மலலான் தானே மறைகாட்டு ஊரையும் மலலான் தானே. நன்றி ஐயா. நேற்று பத்மாவதி அம்மா திருவாதிரைக்கு ஆப்ஷன் ஏன்னு தெரியல. மலந்துக்க மால்விடை ஒன்று ஊர்ந்தான் கண்டாய். நம்முடைய ஆணவமலத்தை அமுக்குவதற்காக பெருமான் விடையிலே ஏறி வருகிறான். அது மால் விடை. திருமாலே விடையாக வந்து ஏறினான். கடகரியும் பரிமாவும் தேறு முகந்தேராதே இடமுகந்தேறியவா எனக்கரியம்பேடி தடமதல்கள் அவை மூன்றும் தடலரித்த அந்நாளில் இடபவதாய் தாங்கினான் திருமால் காண்ட. அந்த திரிபுரத்தை எரித்த போது அவன் திருமாலே வந்து எருதாக வந்து அவரை தாங்கிக் கொண்டான். அதனாலே மால்விடை என்று பாடுகிறான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டான். தமிழரசி அம்மா 6:23. கள்ளி மோது காட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலார் கடந்தான் கண்டாய் புள்ளி ஊலை மானின் தோளான் கண்டாய் புலியுரி சேராடை பூநீதன் கண்டாய் வெள்ளி மீளிப்பிறையின் முடிமேற் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நஞ்செந்தின் மேயா வள்ளி மானாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காட்டு உரையும் மானாளன் ரானே. நன்றிங்க ஐயா. முருகன் கோயில போய் இருக்கிற அந்த திருமுறை ஓதுவார்கள் என்ன பண்ணாங்க, முருகனை பத்தி பாட சொன்னா இந்த பாட்டு தான் பாடாங்க. ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது. ஓதுவாங்க ரொம்ப அழகா பாடாங்க. அவள் நம் செந்தில் மேய வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தின் மேய வள்ளி மணாலர்க்கு தாதை கண்டாய். ஏன் வெண்ணீற்றான்னா பின்னார அவன் திருச்செந்தூர்ல அந்த கருவறைக்கு பின்னாடி அவன் பஞ்சலிங்கம் இருக்கிறான். அந்த பஞ்சலிங்கத்து மேல வெறும் விபூதி தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால அவனை வெண்ணீற்றான் என்று அழைப்பது, அந்த பஞ்சலிங்கத்தை வெண்ணீற்றான் என்று அழைப்பது பழைய மரபு.
அங்க அந்த வெந்நீருக்கு அந்த பஞ்சலிங்கத்தை அவன் வழிபடுவதாக ஐதீகம். அங்க இருக்கிற பெருமான் வள்ளிமணாளாக இருக்கின்றான். அன்றி வள்ளிமணனுக்கு தாதையாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிற பாட்டு போதமுத்தில ரொம்ப இந்த திருத்தாண்டகத்தை ரொம்ப இதுவா பாடுவாங்க, ஒரு உருக்கமா பாடுவாங்க. வாழ்க வாழ்க மூரி முழங்கொலி நீர் ஆனான் கண்டாய். போரூர் செண்பவல்லியமாக நான் கேட்டுக்கிறேன் ஐயா, எந்த பாட்டுன்னு தெரியல. 6:23 5வது பாட்டு. 6ஆம் தர்மட 23வது பதிவு 5வது பாட்டு. அடுத்தது படிங்க. ஸ்ரீதேவையா வாங்க, அடுத்தது நீங்க தயார் பண்ணிக்க. 23 6வது பாட்டு. திருமறைக்காடு 5வது பாட்டியா. மூரி முழங்கொலி. மூரி மூலங்கொலி நீரானான் கண்டாய், முழுத்தழல் போல் மேனி மூதல்வன் கண்டாய். மூரி மூலங்கொலி நீரானான் கண்டாய், முழுத்தழல் போல் மேனி மூதல்வன் கண்டாய். ஏரி நீரைந்தனைய செல்வன் கண்டாய், என்னடியார்க்கின்பங்கள் விளைப்பான் கண்டாய். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலையுறையும் அண்ணல் கண்டாய். வாரி மத களிரே போல்வான் கண்டாய், மறை காட்டுரையும் மணாளன்தானே. மறை காட்டுரையும் மணாளன்தானே. நன்றி ஐயா. மூரி முழங்கொலி நீர் ஆனான் கண்டாய் என்று சொல்லி அந்த பாட்டை சிவனேசனையா படிக்க சொன்னாங்க. ஏன்னா அவர் சைவத்தை முழக்கணும், சித்தாந்தத்தை முழக்கணும்ன்றது அவர் அந்த பாட்டு பாட சொன்னா போறது. அதனால அந்த முழங்கொலி நீர் போல அவர் அந்த சைவத்தையும் தமிழையும் முழங்க வேண்டும் என்று பெருமானை விண்ணப்பிச்சு இங்க ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். ஆரியன்னா உடனே வடநாட்டுல இருந்து வந்தான், அப்ப வடநாட்டு தெய்வம். அது வந்து அந்த மரபே வேற. அவங்க தேவ வழிபாடு செய்வர்கள். இங்கே ஆரியன் என்ற சொல்லுக்கு நம்முடைய தமிழ் அகராதியில தலைவன் என்று பொருள். அவன் தமிழர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அதனாலே ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று எங்க ஐயா பொருள் சொல்றாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. ஆமா, படிக்கிறாங்களா? அம்மை பயக்கும் அமிர்து ஆடல் மால் யானை ஊரித்தான் கண்டாய், அகத்தியான் பள்ளி அமர்ந்தான் கண்டாய். கோடியான் கண்டாய், குழகன் கண்டாய், குளிராரும் கோயிலா கொண்டான் கண்டாய். நாடிய நன்பொருள்கள் ஆனான் கண்டாய், நன்மையோடு இன்மையற்று அம்மை எல்லாம். வாடிய வாட்டம் தவிர்ப்பான் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாளன் தானே. மறைக்காட்டு உரையும் மணாளன் தானே. நன்றி ஐயா. நாம் நன்பொருளை நாடினால் அது நன்மையாக அமையும். அதனாலே நாடிய நன்பொருள்கள் ஆனான் கண்டாய், நன்மையோடு இம்மை அம்மை என்று இது அந்த நன்மை என்பது இந்த பிறப்பிலும் அடுத்த பிறப்பிலும் கூட வரும். அதனாலே வாடிய வாட்டம் தவிர்ப்பான் கண்டாய். நன்மை வந்தால் தீமை போகும், அந்த தீமை போவதற்காக வாடிய வாட்டம் தவிர்ப்பான் கண்டாய் என்றார். வாழ்க வாழ்க. மேலை சே நஞ்சம் இடற்றான் கண்டாய். பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. வேலை சேர் நஞ்சம் மிடற்றன் கண்டாய், வேலை சேர் நஞ்சம் மிடற்றான் கண்டாய். விண்தடவு பூங்கையிலை வெப்பன் கண்டாய், ஆலை சேர் வேள்வி அழித்தான் கண்டாய். அமரர்கள் தாமேத்தும் அண்ணல் கண்டாய், பாலை சேர் ஆனெஞ்சும் ஆடி கண்டாய். பருப்பதத்தான் கண்டாய் பறவை மேனி, மாலையோர் கோருடைய மைந்தன் கண்டாய். மறைகாட்டுரையும் மணாளன் தானே. இங்க பால் நெய் சேர் ஆனஞ்சும் அடி கண்டாய்.
பெருமானுக்கு அந்த திருமுழுக்கா பொருள் 3 தான். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர், நெய்யும் தயிரும் பாலும் கொண்டு நித்தல் பூசை 3 பொருள் தான். அதனால இந்த பஞ்சகவின பூசா எங்க கண்டுபிடிச்சிட்டாங்க? பஞ்சகவின சொல் திருமுறையில எங்கேயும் இல்லை, 3 பொருள் தான் இருக்கும். ஆண் அஞ்சு என்பது ஆன்மாக்கள் ஒருங்கிற அஞ்செழுத்து என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு, அம்மை பயக்கும் அமிர்து கண்டாய். படிக்கிறேன். அம்மை பயக்கும் அமிர்து கண்டாய், தென் தளி கண்டாய் ஆக்கம் செய்திட்டு, இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய், என்னஞ்சே உன்னில் இனியான் கண்டாய், மெய்மையே ஞான விளக்கு கண்டாய், வெண்காடம் கண்டாய் வினைகள் போக, மம்மர் அறுக்கும் மருந்து கண்டாய், மறை காட்டு உரையும் மணாளன் தானே. மம்மர் அறுக்கும் மருந்து என்பது நம்முடைய வினைகளை தீர்க்கிற மருந்தாக. மம்மர் என்பது வினைகளை குறிக்கும். அது நல்வினையா இருந்தால் தீவினையா இருந்தால் அந்த 2ஐ மறுத்து இருவினை ஒப்பு வந்து மலபரி பாகம் வர வேண்டும், அதற்கு அவன் மருந்தாய் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். 9வது பாட்டு யார் யார்? மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய், முத்தமிழும் நாள் மறையும் ஆனாய் கண்டாய், ஆளின் கேள் நால்வர் அறத்தான் கண்டாய், ஆதியும் அந்தாமும் ஆனாய் கண்டாய், பல விருத்தனும் ஆனாய் கண்டாய், பவளத்தடவரையே போல்வான் கண்டாய், மாலை சேர்க்கொன்றை மலித்தான் கண்டாய், மறை காட்டு உரையும் நாளன் தானே, மறை காட்டு உரையும் நாளன் தானே. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டுல மும்மை மலமறுக்கும் மூர்த்தி கண்டாய் என்று அந்த வினை நீக்கத்துக்கான மருந்தாக திகழ அவன் மூல நோயாகிய ஆணவத்தை தீர்க்கும் முதல்வனாக இருக்கிறான். அந்த முதல்வன் நமக்கு அந்த மூல நோய் நீக்க தருகிற பொருள்தான் மாயா தனுவிளக்கு. ஆணவமாகிய இருளை போக்க அவன் மாயா தனுவிளக்கை தருகிறான் என்ற சித்தாந்த செய்திகளை சொல்கிற பாடல். அடுத்து கடைசி பாட்டு, அயனவனும் மாலவனும். லலிதா பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம். பச்சுவாயம். அயனவனும் மாலவனும் அறியா வண்ணம், ஆரழலால் நீண்டுகந்த அண்ணல் கண்டாய், துயரிலங்கு வேந்தன் துளங்க அன்று, தோதி விரலாலூர வைத்தாய் கண்டாய், பெயரவர்க்கு பேரருள் செய்தான் கண்டாய், ஏறும் பெரும் படையோ மத்தன் கண்டாய், மயரறு வல்வினை நோய் தீர்ப்பான் கண்டாய், மறைகாட்டூரையும் மணாளன் தானே, மறைகாட்டூரையும் மணாளன் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம்முடைய மும்மலங்களையும் இந்த பாட்டுல குறிப்பிடுகிறார். மயருரு வல்வினை நோய் தீர்ப்பான் கண்டாய். மயருரு என்பது மாயா தனுவிளக்கு, வல்வினை என்பது நாம் செய்கிற நல்வினை தீவினை, நோய் என்பது நம்மிடத்தில் ஆணவமாகிய நோய். அந்த மும்மலங்களையும் குறிப்பிட்டு அந்த மூன்களையும் தீர்க்க வல்லவன். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதந்தான் என்ற உண்மை விளக்க பாடலை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த இந்த திருத்தாண்டகம். மயருரு வல்வினை நோய் தீர்ப்பான் கண்டாயின ஒரே வரியில சொல்லிட்டார். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். ஐயா ராஜையா, நினைக்க நான் கொஞ்சம் வெளியில போறேன். காலங்காத்தால போக வேண்டியதா இருக்கு. நாளைக்கு இந்த வேப்பம்பட்டியில ஒரு நிகழ்ச்சி,
அவங்க சரி அகத்திய 300 வாரங்கள் அகத்திய தேவாரத்தை படிச்சிருக்காங்க. முதல்ல சரி போய் ஆரம்பிச்சிருந்தா நாளைக்கு 300வது இது அது போய் தொடணும். அதனால அது வேப்பம்பட்டு போன காலங்காத்தால அடுத்த நாள் வந்து பொன்னேரியில ஒரு வேள்வி செய்ய இருக்கு. ஆனா 2 நாள் நான் இருக்க மாட்டேன். காலையில மாலையில சரி வந்துடுவேன். ஆனா அந்த அதுக்கான அந்த பெரிய புராண பாடல நான் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க. நான் அந்த பெரிய புராண பாட்டு பண்ணி அண்ணாத்துக்கு தேடணும். அதை மட்டும் நான் ஒரு லிஸ்ட் போட்டு சரி கொடுத்துறேன். சிவனை செய்ய வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு 2 நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துங்க. ஈவினிங் நிகழ்ச்சி வந்துடுவேன். சரிங்களா? காலையில மட்டும் போறேன். சரி வணக்கம். திருப்பொன்னூசல் சரஸ்வதி அம்மா படிக்கிறீங்களா? திருப்பொன்னூசல் சிவனை சொல்றாரு. சொல்லுங்க. சொல்லுங்க சாமி சொல்லுங்க ஐயா. இல்ல நீங்க ஏதோ ஆரம்பிச்சீங்க. இல்லைங்க சாமி, தொடருங்க. நன்றிங்க, நன்றி. பொன்னூசல் பாடுங்கய்யா. பொன்னூசல் தெருக்கதம் அடைப்பித்தல் வாழ்த்து. சரஸ்வதி அம்மா பொன்னூசல் படிக்கிறீங்களா? இல்லையா நீங்க பாடுங்கய்யா. யாராவது படத்தையா? சரி. மல்லிகா அம்மா படிக்கிறீங்களா? பாட்டுங்களா ஐயா? பாடு. திருச்சிற்றம்பலம். பாவலங்கால் முத்தம் கயிறாக ஏயார் போத்தலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலர்ந்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தாள் இணை பாடி ஓரேர் கண்மடவி பொன்னூசலாடாமோ ஓர் கண்மடவி பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. திருக்கதம் அடைப்பித்தல் விடுமென் தமிழ் அரசியம்மா படிக்கிறீங்களா? போரூர் செல்பவர்கள் படிக்கிறேன்னா வாழ்த்து இவங்க பத்மாவதி அம்மா படிக்கிறோம். நேற்று வாழ்த்து தயாரா இருக்கு. அடியேன் பாட்டுங்களா ஐயா? பாடு. விடுமின் ஐயா 5வது பாடல் தானுங்கய்யா? விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் பூயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே புடைபட்டுருகி போற்றுவோம் பூயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து பாடல். சிவாய நம. பாடுங்கம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துய தீர்க்கவே. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே.
ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் பொரிந்த வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பெருமாள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவு நிலாவிய நீர்மேலி வேலியன், அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புலன் வேந்தனும் போல் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே, சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. நன்றி ஐயா. வள்ளி மணாரத்து தாதை கண்டான்னு திருத்தான பட்டவுடனே ஏறுமையில் ஏறி பாடி அந்த வள்ளியை பத்தி பாடிட்டாங்க. வாழ்க வாழ்க. நேத்தியாம திருவாதிக்கு வரல ஐயா, எங்க பையன். சரி சரி. ஐயா முடிச்சலாம். அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளை அதிகாலை 5:20 மணிக்கெல்லாம் பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திரு தாண்டகத்தை பாராயணம் செய்தோம். மீண்டும் இன்று இரவு 9:50 மணிக்கு நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.